கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு, தமது ஊழியக்காரர்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார். ஆகவேதான் இந்த வாக்குத்தத்தத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். தேவன் தன்னுடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது, தீமை அவர்களை அணுகக்கூடாது என்ற நோக்கோடுதான் இந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமானாலும் சரி, எந்த ஆயுதம் என்றால் ஒரு ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக பேர் அநேக வார்த்தைகளை பேசுவார்கள், பொய்யாய் பேசுவார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவைகள் எல்லாவற்றையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற சுதந்திரம் மட்டுமல்ல, தேவனால் அவர்களுக்கு உண்டாகிற நீதி. ஹல்லேலூயா. அப்படியானால் தேவன் எவ்வளவாக தன்னுடைய பிள்ளைகள் மேல் கரிசனையாக இருக்கிறார், எவ்வளவாக தன்னுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு தேவன் எல்லா தீமைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். எந்த ஆயுதமும் எந்த நபர்களிடத்தில் வந்திருந்தாலும், எங்கே இருந்து வந்திருந்தாலும் அவைகள் நம்மை அணுகாதபடி, நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பத்திரமாய் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் யோசுவாவோடு சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை எவரும் துன்பப்படுத்த, சேதப்படுத்த, அழித்து போட தேவன் ஒப்புக் கொடுப்பதே இல்லை. யோசுவா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று தேவன் வாக்கு பண்ணினார். தேவன் யோசுவாவை வைத்து செய்த காரியங்கள், யோசுவாவின் மூலமாக செய்த காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள், பெரிய பெரிய திட்டங்கள், அவைகள் எல்லாவற்றையும் செய்கிறது லேசான காரியம் அல்ல. ஆகவேதான் தேவன் இந்த பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று. ஏனென்றால் அங்கே யோசுவா மட்டுமல்ல, தேவன் சொன்னார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டங்கள் இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். தேவன் நம்மோடு இருப்பதினால் ஒருவனும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆகவே தைரியமாயிருங்கள், கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையில் உம்முடைய ஜனமாகிய எங்களை எந்த தீமைக்கும் ஒப்புக்கொடாதபடி, எங்களுக்கு விரோதமாயிருக்கிற எல்லா ஆயுதங்களையும் நீர் வாய்க்காம பண்ணுகிறபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும்
அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.